friends, welcome back to my channel. Okay friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா CTM cleanser toner moisturizing நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது பார்க்க போறோம். previous வீடியோல நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து CTM எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், என்னென்ன யூசேஜ் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா full and full நம்ம எப்படி அதை வந்து யூஸ் பண்றது அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். இப்போதான் என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிளென்சர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல நார்மலாக ஆயில் செக்ரேட் ஆகும், போசஸ் ஓப்பனில் இருக்கும். வெளியே எங்கேயும் போயிட்டு வந்தோம் அப்படின்னா டஸ்ட் ஃபார்ம் ஆகி அதுலேருந்து நிறைய பிம்பிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா நிறைய பிம்பிள்ஸ் வரும். அதுக்காக வந்து நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். அந்த டஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். தென் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். கிளென்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓபல் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து செட் ஆகிறது ஓபல். இது எல்லாரோட ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 தான் இதோட ப்ரைஸ். நான் வந்து 1/2 லிட்டராக வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஓபல் கிளென்சர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு கிளென்சர் ஃபுல்லாக நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஃபோர்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட்லேருந்து டெம்பிள் லைன் வரைக்கும் ஒரு 5 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோஸில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிளாக்கெட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் நல்லா வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த பிளாக்கெட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. ஐ ஏரியாக்கிட்ட பார்த்தீங்கன்னா அண்டர்கிட்டலாம் நம்மளோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜென்ரலாக லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக பண்ணும்போது நமக்கு வந்து ரிங்கிள்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மைல்டாக பண்ணுங்கள். நோஸ் கிட்ட நல்லா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சீக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்வர்டில் பண்ணணும். கீழேருந்து மேலே பார்த்து நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு போஸ்க்குள்ளே இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். நீங்கள் டவுன்வர்டில் பண்ணீங்க அப்படின்னா டர்ட்ஸ் வெளியே வராது, போஸும் நல்லா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கீழேயே இருக்கிறனால உங்களுக்கு வராது. ஸோ அப்வர்டில் நல்லா பண்ணுங்கள். அப்புறம் சின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 to 15 டைம்ஸ் நார்மல் மசாஜ் ஃபோர்ஹெட், நோஸ், அண்டர் ஐ, சீக் அண்ட் சின் ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. நெக்கும் பார்த்தீங்கன்னா அப்வர்டில் பண்ணுங்கள். அப்வர்ட்லேருந்து டவுனில் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு டர்ட்ஸ் ஃபுல்லாக வெளியே வந்துடும். ஸோ தட் அகைன் நம்மளோட போசஸில் டர்ட்ஸ் எல்லாமே பிளாக் ஆகாது, ஃபுல்லாக எல்லாமே கிளியர் ஆகிடும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒன்ஸ் தான் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக ரெகுலராக கிளென்ஸ் பண்ணும்போது ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்கப் ஏதாவது நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு இருந்தால் நீங்கள் டபுள் கிளென்ஸ் பண்ணுங்கள். டபுள் கிளென்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா மேக்கப் மட்டும் ரிமூவ் ஆகும், போசஸ்குள்ளே இருக்க டர்ட்ஸ் வந்து வெளியே வராது. ஸோ டபுள் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து போசஸ் உள்ள வந்து டீப்பாக கிளென்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். forehead, nose, under eye, cheek area, chin area, neck area. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வெயிட் வைப் பண்ண வச்சு நான் இப்போ வைப் பண்ண போகிறேன். நீங்கள் வைப் பண்ணும்போது அப்லேருந்து டவுன்வர்டில் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் வந்து இந்த ஆங்கிளில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் போய் போசஸ் உள்ள நம்ம வெளியே கிளியர் பண்ண டர்ட்ஸ் எல்லாம் உள்ளே போய் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்லேருந்து டவுன்வர்டில் நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். நான் இப்போ ஒன்ஸ் தான் பண்ணுறேன். நீங்கள் இதே மேக்கப் எதுவும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டபுள் கிளென்ஸ் பண்ணுங்கள். இப்போ கிளென்ஸ் பண்ணோன்னே என்னோட ஃபேஸ் பாருங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோனர்.
அதாவது ஸ்கின் டானிக் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க. வாட்டர் பேஸில் லைட்டாக பர்ஃப்யூம் அண்ட் ஆல்கஹால் இருக்கிறது தான் டோனர். நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா 2 விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம நார்மலாக கிளென்ஸ் பண்ணியிருந்தாலுமே லைட்டாக நமக்கு ஜெர்ம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை பர்ஃபெக்டாக நம்ம கிளென்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே அந்த கிளென்சரில் இருக்கிற ஆயில் அண்ட் ரெசிடி அப்படின்றது நம்மளோட ஸ்கின்ல வந்து லைட்டாக ஒரு தின் லேயராக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை கிளியர் பண்ணி நம்மளோட போர்சஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக டோனர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்கப் பண்ணுறோம், இல்லை டே க்ரீம், நைட் க்ரீம், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசிங் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சீரம் அப்ளை பண்ணுவோம், இல்லை பேஸ் அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணிட்டு நம்ம போடும்போது நெக்ஸ்ட் போடுற க்ரீம்ஸ் எல்லாமே நமக்கு ஈஸியாக இன்புட் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் டோனரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அரோமா மேஜிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150. நிறைய இருக்குது. நீங்கள் கிளென்சர் வந்து ஓபல் தான் யூஸ் பண்ணணும், டோனர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். அரோமா தெரபிஸ், அரோமா மேஜிக் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ளவரோட அந்த எசன்ஸ்லேருந்து இருக்கிறது தான். ஸோ அதனால் ஓகே, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் அதனால இது யூஸ் பண்ணுறேன். என்னோட ஸ்கின் ஆயில் ஸ்கின் அப்படின்றனால இங்கே பாருங்கள், ஃபார் ஆயில் ஸ்கின் அப்படின்னு இருக்கு பாருங்கள். உங்களோட ஸ்கின் டைப் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எந்தெந்த மாதிரி ஸ்கின்னுக்கு எந்தெந்த மாதிரியான கிளென்சர் டோனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ டோனர் நான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு டோனரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கிளென்சரில் இருக்கிற அந்த ஆயில் அண்ட் ரெசிடியை கிளியர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது லைட்டாக நீங்கள் அப்படியே ரொம்ப ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டன் வச்சு நீங்கள் வந்து வைப் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இப்போ நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கனால இப்போ எனக்கு எந்த பிம்பிள்ஸும் இல்லாமல் என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளியர் ஸ்கின்னாக இருக்குது. இப்போ எனக்கு பிம்பிள்ஸ் வர்றதில்லை. உங்களுக்கு பிம்பிள்ஸ் எதுவும் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளென்சர் டோனர்லாம் ரெகுலராக நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ரிசல்ட் தெரியும். மார்னிங் யூஸ் பண்ணும்போது நம்மளோட pH லெவலில் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கும். ஏன்னா நைட்டு நம்மளோட ஸ்கின்ல ஆயில் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுனால pH லெவல் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் வரும். தென் அகெயின் நான் வந்து செகண்ட் டைம் நான் யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக இது வந்து நீங்கள் டேப்பிங் மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஈஸியாக உள்ளே இன்புட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி டேப்பிங் மசாஜ் பண்ணுறேன். டேப்பிங் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா டோனர் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிடுச்சு, இன்புட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசிங் என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒலே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒலே தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்டாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் சரி, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டே க்ரீம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங்கில் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா டே க்ரீம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா SPF இருக்க மாதிரி ஏதாவது க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே வந்து ரொம்ப ஹெவியான ஒரு வெயிலில் வெளியே போகிறீங்க அப்படின்னா சன் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்க மாதிரி ஏதாவது சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்களோட டே க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா நைட் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சீரம் யூஸ் பண்ணிக்குவாங்க சில பேர், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனிதிங் which will hydrate your skin நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஸ்கின் அப்படின்றதுனால நான் மாய்ஸ்சரைசிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஜெல் டைப்பில் இருக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஸ்கின் லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஸ்கின், ஒரு ஜெல் டைப்பில் இருக்க மாதிரி மாய்ஸ்சரைசிங் நான் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க.
ஓகே, என்னோட ஸ்கின்ல பாருங்க மாய்ஸ்சர் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ஸ்கின் எவ்வளோ கிளியரா இருக்கு உங்களுக்கே தெரியுதா? எனக்கு ஆல்ரெடி முன்னாடி பிம்பிள்ஸ் இருந்தனால, ரொம்ப ஆயில் ஸ்கின் இருந்தனால, நிறைய பிம்பிள்ஸ் இருந்தனால எனக்கு லைட்டாக மார்க்ஸ் மட்டும் இருக்குது. அதுவும் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வருது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஸ்கின் ஒரு கிளியர் ஸ்கின்னாக வரும். டர்ட்ஸ் எதுவுமே வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து ஸ்டே ஆகாது. தென் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் வந்து இப்போ சிடிஎம் அப்படின்னா எனக்கு நாலேஜ் இல்லை, என்ன மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறது, கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசிங் எப்படி வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியலை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத பார்த்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்கின் டைப் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ட்டு. செக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு நீங்கள் என்ன மாதிரி க்ரீம், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதில் பார்த்துட்டு உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரி க்ரீம், எந்த மாதிரி பிராண்ட் யூஸ் ஆகும் அப்படின்றத நான் வந்து ரீப்ளே பண்ணுறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், நிறைய பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது பிராண்ட் யூஸ் பண்ணாவோ க்ரீம் யூஸ் பண்ணாலோ ஒரு சில பேருக்கு செட் ஆகாது, ஒரு மாதிரி அலர்ஜிக் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்க வந்து நம்ம கிச்சன் ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வந்து கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளென்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் எடுத்துக்கோங்க, ரா மில்க், அதாவது காய்ச்சாத பால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரா மில்க் எடுத்து லைட்டாக நீங்கள் காட்டனை நல்லா டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு 2-3 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணீங்க அப்படின்னா டர்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர் ஆயிரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ ரோஸ் வாட்டரை நீங்கள் டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோவேரா இருக்கும்ல, நார்மலாக ஃப்ரெஷ்ஷாகவே ஆலோவேரா இருக்கும்ல, அந்த மாதிரி ஆலோவேரா எடுத்து நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டை மட்டும் எடுத்து ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீமாக நீங்கள் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது நார்மலாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களா இருந்தால் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2 டம்ளர் தண்ணிக்கு ஒரு 10லேருந்து 15 ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வந்து எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஸாக இருந்தால் பெஸ்ட்டு, இல்லை உங்களுக்கு எந்த ஃப்ளவர் கிடைக்குதோ, ரோஸில் வந்து எந்த ஃப்ளவர் வேணாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் நைட்டு வந்து நல்லா 2 டம்ளர் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் இந்த ரோஸ் பெட்டல்ஸை அதில் போட்டுட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. மார்னிங் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த ஹீட்டாக இருக்கிற அந்த வாட்டரில் வந்து ரோஸோட எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மார்னிங் ஃபில்டர் பண்ணி ஒரு எம்டி பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.